ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி சேனலில் மேலும் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். நமது பஞ்சாங்கத்தின்படி 60 வருடங்கள் உள்ளது. அந்த 60 வருடத்திற்கும் ஒவ்வொரு பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வருடத்திற்கென்று ஒரு பாடல், அந்த பாடலுக்கென்று ஒரு பலனும் இருக்கிறது. இந்த 2024-25 தமிழ் வருடத்தின் பெயர் குரோதி வருடம். தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்திரை. எனவே சித்திர மாத பிறப்பை வருட பிறப்பு என்று நாம் கொண்டாடுகிறோம். நிறைய பேர் என்ன சார், இந்த வருஷத்தினுடைய பெயரை கேட்பதற்கே கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக ஒரு மாதிரி இருக்கிறதே, இதன் பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை விளக்கமாக சொல்லுங்கள் என்று கேட்டதனால் இந்த வருடத்தின் பலனை நாங்கள் தயாரித்துள்ளோம். ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷ திதி, திருவாதை நட்சத்திரம், மிதுன ராசி, சஷ்டி திதி, அதிகண்ட யோகம், தைத்துள்ள தருணத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. குரோதிதனில் கல்லறினால் பாரினில் ஜனங்கள் பயமடைவார்கள், அற்ப மழை உண்டாகும், சொற்ப விளைவு உண்டென சொல் அப்படின்னு தான் இந்த பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்லர் அப்படிங்கிறது திருடர்கள். இன்றைய காலத்துக்கு நாம் இதனை இந்த டிஜிட்டல் ஸ்கேம், ஃபினான்சியல் ஸ்கேம் என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அற்ப மழை உண்டாகும், விளைவு கம்மியாக இருக்கும் என்று இந்த பாடலில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பலனை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு ஜாதகம், அந்த பிறந்த நேரத்தை வைத்து எப்படி நாம் பலன்களை கணிக்கிறோமோ அதுபோல் இந்த வருடத்தின் பிறப்பு எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறதை நாம் எடுத்து அந்த வருடம் பிறக்கும் நேரத்தில் ஒரு ஜாதகத்தை கணித்து அதனை வைத்து நாம் இந்த பலன்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வருடம் பிறக்கும் பொழுது ஒரு அரிதான விஷயம் என்னவென்றால், 12 வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் நிகழக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு, ஒரு அரிய அமைப்பு இந்த வருடம் ஏற்படுகிறது. அது சித்திரை மாதத்தில் மேஷத்தில் சூரியன் அமர்ந்திருக்கும். இந்த மேஷ மண்டலம் என்பது சூரியனுக்கு உச்ச வீடு. இதே இடத்தில் குரு இந்த உச்ச சூரியனுடன் இணைகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு இது. சூரியன் கால புருஷத்திற்கு 5ஆம் அதிபதி, குரு 9ஆம் வீட்டின் அதிபதி. இந்த இரு கிரகங்களும் இணையும் பொழுது யோக பலன்கள் வெகு விமர்சனமாக நடைபெறுகிறது. இந்த கிரக கோச்சாரத்தின்படி 2024 குரோதி வருடம் தேர்தல் நடைபெற உள்ளதால் மிக நல்ல நேர்மையான அரசியல்வாதிகள் வெற்றி பெறுவார்கள். இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எதிர்கட்சி அரசியல்வாதிகளுக்கும் சமபலத்துடன் இருப்பார்கள். ஆளும் கட்சியை சேர்ந்த செவ்வாய் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபத்தில் அதன் அதிபதியுடன் பலம் பெறுகிறது. எதிர்கட்சியை குறிக்கும் புதன் நீசவக்ரம் என்பதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். நீசவக்ரம் என்பதும் ராஜயோகம். இது ஒரு விதத்தில் விபரீத ராஜயோகமாகவும் அமைகிறது. எனவே தேர்தல் காலத்தில் ஆளும் கட்சி எதிர்கட்சி இரண்டும் சமமாகவே இருக்கும். செல்வ செழிப்பை குறிக்கக்கூடிய சுக்கிரன் காலபுருஷ ராசியான மேஷத்திற்கு 12ஆம் வீட்டில் உச்சமடைந்து ராகுவுடன் சேர்ந்திருக்கிறார். எனவே நிறைய வெளிநாட்டு பண வரவும் அதற்கு ஈடான செலவுகளும் இந்த வருடம் இருக்கும். மக்கள் பொதுவாகவே ஆடம்பர செலவுகளில் அதிக நாட்டம் ஏற்பட்டு பலவிதமான பொருட்களை வாங்குவார்கள். புதிதாக இந்த மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற டிவைசஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு விலை இருக்கும். தங்கத்தின் விலை மள என்று ஏறிக்கொண்டிருக்கும். புதிய வேலைகள் மக்களுக்கு கிடைக்கும். கடன் நிறைய வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த கடனை திருப்பி அடைக்க வேண்டிய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். எனவே வாங்கக்கூடிய கடன் சுப செலவுகளுக்காக, ஆக்கப்பூர்வமான செலவுகளுக்காக இருக்க வேண்டும். இந்த வருடம் வேலைக்கு பல இடங்கள், பல நாடுகளுக்கு மக்கள் போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். திருமண நிகழ்வுகள் தங்கள் ஆடம்பரத்தை வெளிப்படுத்தும் விதமாக பலர் செய்வார்கள். நிறைய வினோதமான கல்யாணங்கள் ஏற்படும். இதன் காரணம்
பொதுவாக களத்திரக்காரகன் என்று சொல்லப்படும் சுக்கிரன் இங்கு ராகுவுடன் சேர்ந்திருக்கிறது. தொழிலில் நல்ல லாபம் பார்க்கலாம். சில இடையூறுகள் ஏற்படும். தொழில்காரகன் சனி மற்றும் செவ்வாய் இந்த 2 கிரகங்களுமே 11ஆம் வீடு என்ற லாபஸ்தானத்தில் இருக்கிறது. இந்த இடம் என்பது மேஷத்திற்கு பாதகஸ்தானமாக இருப்பதனால் சில இடையூறுகள் பொதுவாக தொழில்களில் ஏற்பட்டாலும் 11ஆம் இடம் என்ற லாபம் கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்படும். கால புருஷனின் விரய வீடான 12ஆம் வீட்டில் உச்ச சுக்கிரன் பிளஸ் நீசமான புதன் நீசபங்கமும் ஏற்பட்டு அங்கு ராகுவுடன் கூட்டணியில் இருப்பதாக நிறைய பேர் அவசரமாக திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதில் வேற்று மதம், மாற்று மதம், காதல் திருமணம், கலப்பு திருமணங்கள், வினோதமான திருமணங்கள் நிறைய ஏற்படும். கிரகங்களை நாம் எடுத்துக்கொண்டால் சூரியன் உச்சமாகி குரு பகவானுடன் உள்ளதால் ஆரோக்கியம் மேம்படும். செவ்வாயை எடுத்துக்கொண்டால் இவர் மேஷத்திற்கு 8ஆம் அதிபதியாகி 11ஆம் வீட்டில் அமைந்துள்ளார். ஒரு நன்மை ஏற்படும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நிறைய விசித்திரமான அமைப்புகளை காண முடியும். புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய புதன் இந்த வருடம் தொடக்கத்தில் நீசபங்க ராஜயோகம் பெறுகிறார். குரு உச்ச சூரியனுடன் இணைந்திருக்கிறார். சுக்கிரன் உச்சமாகி 12ஆம் வீட்டில் இருக்கிறார். சனி தனது சொந்த வீட்டில் இருக்கிறார். ராகு பகவான் காலபுருஷனின் 12ஆம் இடத்தில் உச்ச சுக்கிரன் நீசபங்க புதனுடன் இருக்கிறார். இதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் நிறைய முறையற்ற களத்திரங்கள் ஏற்படும். கேது பகவான் காலபுருஷ சக்கரமான மேஷத்திற்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். இது குருவின் பார்வை இங்கு வருவதனால் நோய் பொதுவாகவே கட்டுப்படும். இந்த 2024ஆம் வருடம் பிறக்கப் போகும் குரோதி தமிழ் புத்தாண்டு 2 கிரகம் உச்சம், 1 கிரகம் நீசபங்க ராஜயோகத்தையும் கொண்டுள்ள ஒரு கோச்சார அமைப்பாக இருக்கிறது. இந்த வருடத்தின் வானிலை என்று நாம் பார்க்கும் பொழுது நெருப்பு ராசியில் நெருப்பு கிரகம் சூரியன் உச்சம். எனவே வெயில் கொஞ்சம் வழக்கத்தை விட அதிகமாகவே இருக்கும். நீர் ராசியான மீனத்தில் நீர் கிரகம் சுக்கிரன் உச்சம் உடன் ராகு. எனவே மழை கடினமாகவே பெய்யும். நீசபங்க ராஜயோகம் பெற்று புதனும் இருப்பதனால் காற்றும் மழையும் இந்த வருடம் அதிகமாகவே இருக்கும். காற்று ராசியான கும்பத்தில் சனியும் நெருப்பு கிரகமான செவ்வாயும் உள்ளது. எனவே காற்றில் ஈரப்பதம் குறைந்து வெப்பம் என்பது அதிகமாக இருக்கும். மிதுனம் என்ற காற்று ராசியில் நீர்க்கிரகம் சந்திரன் உள்ளார். எனவே காற்றில் ஈரப்பதமும் அதிகமாகும். இதிலிருந்து இந்த வருடம் மழை பெய்தால் அது சாதாரண மழையாக இருக்காது, புயல் போன்ற பெரிய மழையாக இருக்கும். வெயில் என்றாலும் அது மிகவும் சுட்டெரிக்கக்கூடிய ஒரு பளிர் வெயிலாக இருக்கும். சனி செவ்வாயின் சேர்க்கை சில இடங்களில் நில அதிர்வு, பூகம்பங்கள், எர்த்குவேக் கூட ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. இப்பொழுது குரோதி வருடத்தின் பொது பலன்களை நாம் பார்த்தோம். பேர் குரு பயிற்சிக்கு சொல்லக்கூடிய பலன்கள் தான் வருட பிறப்புக்கும் சொல்லக்கூடிய பலன்கள். ஏனென்றால் 2ம் பக்கத்தில் இருக்கிறது. அதனால் இதே பலன்கள் அதற்கும் பொருந்தும் என்று எடுத்துக்கொள்கிறார்கள். அது அவ்வாறு அல்ல. குரு பயிற்சி என்பது குரு என்ற ஒரு வருடாந்த கிரகத்தின் பார்வை சேர்க்கையை வைத்து பலன்கள் சொல்வது. தமிழ் வருட பரப்பு என்பது அந்த வருடம் பிறக்கும் பொழுது அனைத்து ராசிகளுக்கும் உண்டான கிரக நிலைகளை வைத்து துல்லியமான பலன்களை கணிப்பது. வழக்கமான பலன்களை விட இந்த பலன்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் இந்த பலன்கள் எவ்வாறு துல்லியமாக நாம் பார்க்க வேண்டும் என்பதை தனித்தனி பதிவாக இப்பொழுது காண உள்ளோம்.